Hi everyone, welcome to spicetamil. வீட்டில் காலிஃப்ளவர் மட்டும்தான் இருக்குன்னா அதை வச்சு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்கூல் போகிற குட்டி பிள்ளைங்களுக்கும் காலேஜ் போகிற பெரிய பிள்ளைங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கேன்டீனில் போய் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னு கேட்டால் நல்ல பொல ஃப்ரைட் ரைஸ் வச்சு அது மேலே நிறைய கோபி 65 வச்சு அப்படியே பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் 65 ஃப்ரைட் ரைஸ். வெல்கம் டு spicetamil. இன்னைக்கு நான் 4 பேருக்கு செய்கிறேன். சின்ன காலிஃப்ளவர் எங்களுக்கு பத்தாது, அதனால் கை நிறைய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. காலிஃப்ளவரை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இதுக்கு முன்னாடி காலையில் இட்லிக்கு யூஸ் பண்ண இட்லி குண்டாவிலேயே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். இப்போ இந்த காலிஃப்ளவரை நடுவில் வெட்டிக்கோங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் வெட்டிடணும். இப்போ இந்த மாதிரி 2 பீசஸாக வரும். இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள் தான். 2 பக்கமும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிடுங்க. ஃப்ளவர் எல்லாம் கீழே ஈஸியாக உதிர்ந்துடும். தண்டு தூக்கி போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைஸில் வெட்டிக்கலாம். பெரிய ஃப்ளவரில் தண்டு வேணும்னா வச்சுக்கலாம், நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2ஆவோ 4ஆவோ கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட் பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸில் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்திங்கன்னா இதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாமே சேர்த்துரும். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும். எப்பயுமே பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எது செஞ்சிங்கனாலும் ஒரே ஒரு தடவை கழுவுங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து ரீட்டைன் ஆகும். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு தண்ணியில் கழுவிட்டு இன்னொரு தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலிஃப்ளவரில் நம்ம மசாலா தடவுற வரைக்கும் இது ஊறினா போதும். இது ஊற டைம் 10 நிமிஷம். இப்போ காலிஃப்ளவர் சமைக்கிறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா பொரிக்கிற கரண்டியில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி எல்லாமே வடியும். ஸ்ட்ரெயினருக்கு அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டிங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. 2 கப் அரிசி சமைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுக்கோங்க. அரிசி வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டுருங்க, தண்ணி கொதிக்கட்டும். இப்போ காலிஃப்ளவருக்கு நம்ம மசாலா கலந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி மிளகாய் பொடி இல்லைன்னா அடுத்த தடவை வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மிளகாய் பொடி சேர்க்கலாம். ஆனால் இந்த மிளகாய் பொடியில் கலர் சேர்க்குறாங்களான்றது நமக்கு தெரியாது, ஒரு நம்பிக்கையில் சேர்ப்போம். இதோட நான் வீட்டில் இருக்கிற தனி மிளகாய் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகு ஜீரக பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட ஜீரக பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ தண்ணி விட்டு இதை நம்ம கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். எனக்கு 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ காலிஃப்ளவரில் தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் உடையாமல் அடியிலேருந்து கலந்து விடணும். நம்ம 4 விரலை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடியிலேருந்து லேசாக இப்படி எடுத்து விட்டால் போதும். காலிஃப்ளவர் உடையாமல் ரொம்ப ஈஸியாக கலந்து விட்டுறலாம். இது இருக்கட்டும். அரிசிக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி இதில் சேர்க்கணும், இல்லைனா சாதம் குழஞ்சிரும். ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வடிகட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். அரிசி இதில் சேர்த்துட்டு சரியாக 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். டைம் நோட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நசுங்கி போகாமல் கொஞ்சம் குச்சி மாதிரி தான் இருக்கும்.
இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எப்பயும் போல் சாதம் வடிக்கிற மாதிரி இதை வடிச்சுக்கோங்க. என்னதான் நம்ம சாதம் வடித்தாலும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு வச்சிங்கன்னா அடியில் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியும் போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி எப்படி இருக்கும்னு திறந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஃபேனு கீழே ஆற வைக்கல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். பக்கத்தில் கடாயில் எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால பொரிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டும். கரண்டி வச்சு லேசாக அதை பிரித்து விட்டிங்கன்னா போதும், பிரிஞ்சிரும். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா இவ்வளவு காலிஃப்ளவருக்கு ஒரு முட்டை சேர்த்து அடிச்சிங்கன்னா கோபி 65 இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் பொரித்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், 15 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நான் காலிஃப்ளவர் பொரித்த கடாயை தான் எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் செய்யாதீங்க, கண்டிப்பாக கேப்சிகம் சேருங்க. இந்த இடத்துல கேபேஜ் நீங்கள் சேர்த்திங்கன்னா கடையில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி கேபேஜ் இல்லாமல் தான் செய்கிறேன். கேபேஜ் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, கேப்சிகம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்காக சேர்க்கலை. காலிஃப்ளவரே நல்ல காரமாக இருக்குது, அதனால நான் ரைஸில் காரம் கம்மி பண்ணிக்கிட்டேன். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சாஸ் ரெடி. இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து அப்படியே மேலேயும் கீழேயுமா பெரட்டி விடுங்க. அரிசி உடையக்கூடாது. இது கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியாக தான் இருக்குது. லைட்டாக டாஸ் பண்ணாலே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதில் சால்ட் பெப்பர் மட்டும் சேர்த்து அரிசி உடையாமல் கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இன்னும் இதில் அந்த கோபி 65 சேர்க்கலையேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆமாம், நான் சேர்க்கலை. ஏன்னா மொறுன்னு இருக்கிற கோபி 65 இதில் சேர்த்தா கொஞ்சம் நமத்து போயிடும். நீங்கள் தனித்தனியாகவே வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் வச்சு அது மேலே கோபி 65 வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.